கள்ளக்குறிச்சி, கருணாபுரம் கள்ளச்சாராய பலி வந்து தொடர்ச்சியா போயிட்டே இருக்குது. இந்தியா முழுக்க இது ஒரு பெரிய அதிர்வலையும், எ எதிரொலியும் ஏற்படுத்தியிருக்கு. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகள் அத்தன பேரும் வந்து கள்ளக்குறிச்சிய நோக்கி போயிட்டுருக்காங்க வந்து. ஒவ்வொருத்தரா போயிட்டுருக்காங்க. அறிக்கை ஒரு பக்கம் வருது. ஒரு பக்கம் நிவாரணத் தொகை வந்து அறிவிச்சுட்ருக்காங்க. அப்புறம் இந்த கள்ளச்சாராய அ பலிக்கான காரணம் என்னன்னு ஒரு பக்கம் வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதிர்மறையான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில சமூக அக்கறை பேசும் நடிகர்கள்லாம் என்ன பண்ண போறாங்க? ஏதா பண்ண போறாங்க? அப்படின்ற மாதிரியான விவாதங்கள் இருக்கு. சில பேர் வந்து எக்ஸ் வலைதளத்தில போட்டிருந்தாங்க. குறிப்பாக எல்லாருடைய கவனமும் விஜய் மீது இருந்தது. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் வந்து இந்த கள்ளக்குறிச்சி சிகிச்சை பெற்று கள்ளச்சாராயத்தால் குடித்து பாதிக்கப்பட்ட அந்த நபர்களை சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிற அந்த மருத்துவமனைக்கு விஜய் போய் சேர்ந்துட்டார் அப்படின்ற தகவல் வந்தாச்சு வந்து. இது என்னன்னா, தொடர்ச்சியாக விஜய் மீது வைக்கிற குற்றச்சாட்டு. அதுவும் வந்து தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஆரம்பிச்ச பிறகு, இவர் வந்து எக்ஸ் வலைதளத்தில வந்து அரசியல் பண்றாரு. அறிக்கை அரசியல் பண்றாரு. நோட்டு புக்கு குடுக்கறதுக்கு அரசியல் பண்றாரு. மத்தவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுல அரசியல் பண்றாரு. பாடசாலை திறக்கிறேன்னு அரசியல் பண்றாரு. ஏதாவது தலைவர் பொறந்துட்டா, அந்த பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து சொல்றதுக்கு அரசியல் பண்றாரு. இவர் எப்ப மக்கள் களத்தில வந்து அரசியல் பண்ண போகிறார்? எப்ப மக்களை வந்து மீட் பண்ண போகிறார்? அப்படின்ற மாதிரியான கேள்வி தொடர்ச்சியாக இருந்தது. ஆனால் விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அல்லது அரசியல் தலைவராக இது ஆகுவதற்கு முன்னாடியே ஒரு நடிகனாகவே வந்து சில சம்பவங்களுக்கு நேரடியாக போய் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் சந்திச்ச சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். குறிப்பாக தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. யாருமே மறந்திருக்க மாட்டாங்க. இந்தியாவில் பெரும் அதிர்வலை, எதிர்ப்புலி ஏற்படுத்திய அந்த துப்பாக்கிச் சூடு நடந்த பிறகு, ஆ ரஜினி கூட போயிருந்தாரு. அப்போ வந்து நீங்க யாருன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டா, அது பெரிய விஷயமா மாறுச்சு வந்து. அதாவது கோபத்தினுடைய வெளிப்பாட்டுல அவர் கேட்ட ஒரு விஷயம். அந்த அளவுக்கு அந்த அந்த தூத்துக்குடியே அந்த தென் மாவட்டமே வந்து கொந்தளிச்சு போயிருந்த அந்த சமயம். அப்ப வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கல. நற்பணி இயக்கம் தான். இந்த நற்பணி இயக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் அல்லது வந்து அதை சேர்ந்த பொறுப்பாளர்கள் ஒரு 4, 5 பேர்கிட்ட விஜயே நேரடியா ஃபோன்ல பேசி, நான் மதுரைக்கு வந்து ஏர்போர்ட்லேருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறேன். வந்து ஆன் ரோடா நான் தூத்துக்குடிக்கு வரேன். அங்க யாருக்கும் இந்த தகவல தயவுசெய்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னது. என்னன்னு, தயவுசெய்து யாராவது ஒருத்தருக்கு அதிகமா உங்க வீட்ல இருக்கிற உறுப்பினர்கள் கூட இந்த தகவல் சொல்லக்கூடாது. அப்படி தெரிஞ்சது மக்கள் கூடிட்டாங்கன்னா, நான் திரும்ப வந்து மதுரைக்கே போயிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நாம வந்து ஒரு துக்க வீட்ல விசாரிக்கிறதுக்காக வர்றோம். அந்த துக்க வீட்டில் இருப்பவர்களை பார்ப்பதற்காக, ஆறுதல் சொல்வதற்காக வர்றோம். நாம வந்திருக்கோம்னு தெரிஞ்சா, அத்தன பேரும் கூட்டிட்டா அது ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது சரியான விஷயமும் கிடையாது. விஜய் விருப்பப்பட்டாரு. அதற்கேத்த மாரி அந்த மக்கள் இயக்க தோழர்கள் அந்த பகுதியை சேர்ந்த அப்போ சேர்ந்தவர்லாம் வந்து அத வந்து அவங்க வீட்ல இருக்கவங்க கூட சொல்ல காணோம். நீங்க அந்த வீடியோ கூட வந்திருக்கும் அது. விஜய பைக்ல உட்கார வச்சு கூட்டின்னு போவாங்க. கூட்டின்னு போயிட்டு எந்த வித இதுவும் கூட எடுக்கல. ஒரு இடத்துல வீட்ல என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு ஒரு ரூ. 1,00,000 நம்ம கையில குடுப்பாரு வந்து. ஒரு உயிர் போனதுக்கு இந்த காசுலாம் பெரிய காசு கிடையாது. ஆனாலும் வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக இத குடுத்துருக்கேன்னு சொல்லும்போது, அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சேர்ந்த ஒரு ஒரு பெண்ணு தான் எடுத்திருப்பாங்க அந்த வீடியோ. அந்த வீடியோ தான் சோசியல் மீடியால வந்து வலம் வந்தது. அதேபோல அனிதாவுடைய மரணத்திற்கு நேரடியா போய் அந்த களத்தில போய் நின்னதுல வந்து விஜய்க்கு ஒரு பெரிய பங்குண்டு. இப்போ அ தொடர்ச்சியா விமர்சனங்கள். இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு விஜய் என்ன பண்ண போகிறாரு? தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரா மாறிட்டாரு. இவர் எப்போ வந்து மக்கள் பிரச்சனைய பேச போறாரு? எப்போ வந்து மக்களுடைய சந்திக்க போகிறார்? அந்த மாதிரியான கேள்வி இருந்த பொழுது கிளம்பியாச்சு வந்து. அதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து விஜய் ஒரு அரசியல் களத்திற்குள், ஒரு அரசியல் பிரச்சனைக்குள், இல்லன்னா மக்கள் பிரச்சனைக்குள் வரா மாரியான ஒரு விஷயம் இருந்தது. அப்போ அவர் சொன்ன விஷயம், இது மாரி கோட் படம் நடந்துட்டு இருக்கு. இந்த கோட் படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சு அது ரிலீஸ் ஆகட்டும். கோட் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு மாநாடு நடத்துறதா விஜய் ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. அது வந்து மதுரையா, நாகப்பட்டினமான்னு தெரியல. நம்ம சொல்லியிருக்கோம் அத. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு அரசியல் களத்துக்குள்ள வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்பீச்ச குடுத்து, அது வந்து அந்த படத்துக்கு பிரச்சனையாயி, அந்த புரொடியூசருக்கு பிரச்சனையாயி, அந்த படத்தினுடைய இயக்குனர் வெங்கட் பிரபுக்கு ஒரு பிரச்சனையாயி, அதில ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்களுடைய வாழ்வாதாரம் பிரச்சனையாயி, ஏதாவது ஆயிட போகுது அப்படின்றதுக்காக, அடக்கி வாசிப்போம் அப்படின்னு சொல்லி அத நிறுத்தி வச்சிருந்தாரு. அந்த பிரச்சனைய பேசுறதுக்காக, அந்த கோட் படத்துக்காக அவர் வந்து தள்ளி வச்சிருந்தாரு. இனிமேலும் அத வந்து நம்ம தள்ளி வச்சா சரியா இருக்காதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இப்ப கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து பயங்கர எதிரொலியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு பக்கம் வந்து எதிர்ப்பான ஒரு விஷயங்கள் பேசினாலும் வந்து என்னன்னா, தமிழக அரசு ரூ. 10,00,000 அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வந்து என்னங்க குடிச்சுப்புட்டு கள்ளச்சாராயம் குடிச்சுப்புட்டு இறந்து புட்டாங்க. அவங்களுக்கு ரூ. 10,00,000 குடுக்குறீங்க. இது வந்து ஊக்குவிக்கிற ஒரு விஷயமா மாறுது. அவங்கள கண்டிக்கணும்னு பீகார்லயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தப்போ வந்து
அந்த முதல்வர் வந்து எதையுமே 10 பைசா குடுக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு வந்து. சரி ஓகே. இப்ப வந்து ஒரு பெரிய பிரச்சனையாயி, ஒவ்வொன்னா இத வந்து அந்த உயிரிழப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விஜய் இந்த களத்திற்குள் இப்ப அந்த கள்ளக்குறிச்சிக்கு போனதற்கு பின்னணியில் இல்ல ஆலோசனையில் யார் இருந்திருப்பாங்கன்னா, கண்டிப்பாக சீமானா தாங்கன்னு நிச்சயமா வந்து. அவருக்கு சில அரசியல் ஆலோசனை சொல்றதுக்கு சில மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இருந்தாலும், சமீப காலமாக சீமான், விஜய் சந்திப்பு, சீமான், விஜய் சம்பந்தமான பேச்சுகள், அப்புறம் நாம் தமிழரும், தமிழக வெற்றிக் கழகமும் வரப்போகிற 2026 அரசியல் களத்தில் கூட்டணியா இறங்குமா? இவருடைய ஆலோசனை அவர் கேட்கிறாரா? அவருடைய ஆலோசனை இவரு கேட்கிறாரா? 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்லிருவார், "தம்பி நீங்க கிளம்புங்க. இதுதான் உங்களுக்கு சரியான நேரம். நீங்க களத்துல போங்க. தொடர்ச்சியா நானும் கவனிச்சுக்கிட்டே வரேன். உங்கள வந்து ஏதோ வந்து அட்டை கத்தி மாரியும், காகித புலி மாரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து என் தம்பின்த நிரூபிச்சு காட்டுங்க. இந்த மக்களுடைய மனசுல நீங்க இடம் பெறணும்னா, நீங்க ஒரு அதிரடியான அரசியல் பண்ணி தான் ஆகணும். இந்த பிரச்சனை வந்து ஒரு ஒரு அ சென்சிட்டிவான பிரச்சனை. இந்த பிரச்சனைக்குள்ள நீங்க கிளம்புங்கன்னு" சீமான் நிச்சயமாக சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்குது. ஏன்னா, அவர் வந்து அரசியல்ல யாருடைய ஆலோசனை கேட்கிறாரோ இல்லையோ, ஆனா சமீப காலமாக சீமான வந்து ஒரு முன்னெடுத்து அவர ஒரு ஒரு விஜய் வந்து ஒரு தளத்தில போயிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா, தமிழகத்தில் இளைஞர்களுடைய ஓட்டு அதிகப்படியா வந்து சீமானுக்கு தான் வந்து இருக்குதுன்னு நம்ம வந்து கண்கூட தெரிஞ்சது. இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழகத்தில வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து நாம் தமிழர் அறிவிச்சிருக்காங்க. அதனால தான் திரும்ப என்னன்னா, அவரே வந்து சீமானே இதுக்கு முன்னாடி விஜய் கூட நீங்க கூட்டணி வச்சுப்பீங்களான்னா, என் தம்பி தானே! என் தம்பி வந்து எங்க கொள்கைக்கும், தம்பி கொள்கைக்கும் ஒண்ணா போச்சுன்னா, அது 2 பேரும் கூட்டணி வச்சுக்கிறதுல என்ன தம்பி இருக்கு? அது என்ன தப்பு இருக்குது? திரும்ப திரும்ப இந்த திராவிட கட்சிகள் தான் ஆண்டுகிட்டு இருக்கணுமா? அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா, அ சீமான் இயக்கத்தில் விஜய் நடிக்கிற மாரியான ஒரு ஒரு படம்லாம் புரொடக்ஷன் வரைக்கும்லாம் போயிடுச்சுங்க வந்து. கதையெல்லாம் ரெடி பண்ணி, புரொடியூசர்லாம் ஓகே ஆயி, எனக்கு தெரிஞ்சு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் அந்த படத்த தயாரிக்கிறதா இருந்தது. ஓகே ஆயி அது ஒரு கடுமையான ஒரு அரசியல் படமா இருந்தது. அப்ப விஜய் என்ன பண்ணாரு, போய் "அண்ணே இந்த படம் நமக்கு தேவையான" "இல்ல தம்பி நீங்க பண்ணுங்க" அப்படின்றபோது, இவ்வளோ ஒரு காட்டமான படம் தேவையில்ல. ஏன்னா அடுத்தடுத்து லைன் அப்ல படங்கள் இருந்தது. "கொஞ்சம் வெயிட் பண்றேனே" அப்படின்னு சொன்னதுனால, அந்த படம் அப்படியே டிராப் ஆயிடுச்சு. சீமானும் வந்து இங்க அரசியல்ல நாம் தமிழர்ல ஒரு ஒரு பிஸியான ஒரு அரசியல்வாதியாக, அவரு பல பிரச்சனைகள், போராட்டங்கள்ல இந்த பக்கம் ஆயிட்டாரு. விஜயும் பார்த்தீங்கன்னா, வேற ஒரு தளத்தில அப்படியே அடுத்தடுத்து படங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த கள்ளக்குறிச்சிக்கு விஜய் செல்வதற்கு முக்கிய ஒரு காரணியாக, இல்ல முக்கிய ஒரு நபராக சீமான் இருந்திருப்பார்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்ப தான் போய் மீட் பண்ணியிருக்காரு. ஏன்னா, திரும்பவும் விஜய் மீதான விமர்சனம் இருக்கு இல்லைங்களா? நீங்க வந்து எக்ஸ் வலைதளத்தில பண்ற ஒரு காகித புலி, அட்டக்கத்தி இந்த மாதிரியான விஷயங்கள். இது விஜய வந்து கொஞ்சம் தூண்டி விட்டுருக்குது. சரி இப்ப போய்ட்டாருய்யா, அவருக்கு வந்து எதிர்ப்பு வராதா? அவர் படத்துக்கு வந்து எதிர்ப்பலைகள் ஏற்படாதா? அவர் படம் ரிலீஸுக்கு வந்து பிரச்சனை வராதா? அப்படின்னா, அப்படி ஒரு பிரச்சனை நடந்தால், அது அப்பட்டமாக யார் அத பிரச்சனை பண்ணுவாங்கன்றது தெரிய ஆரம்பிச்சுரும். அதனால வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அது பண்ணுவதும் வந்து ஒரு நியாயமான விஷயம் கிடையாது. நிச்சயமா நியாயமான விஷயம் கிடையாது. அரசியல் தளத்துக்குள்ள அரசியல்வாதியா நீங்க சண்டை போட்டுக்கலாம் வேண்டி, ஒருத்தருடைய தொழில் ரீதியான ஒரு விஷயம். அந்த தொழில்ல கூட என்னன்னா 69 தளபதி 69 படத்தோட நான் முடிச்சுக்கிறேன்னு வேற சொல்லியிருக்காரு. அதனால் விஜய் வெறும் அட்டை புலி கிடையாது, காகித புலி கிடையாது. அவர் நிஜ புலி. அந்த நிஜ புலி களத்தில் இறங்கியாச்சு. இனி மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு விஜயாக, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயாக, அவருடைய அடுத்த அரசியல் கள முன்னெடுப்புகள் வெறும் வேகமாக இருக்கும் என்று நம்புவோம், பார்ப்போம். நன்றி.